நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே. ஐயோ பாவம், உங்க தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷாதான். ஜன்னி கண்டா என்ன பண்ணுவாங்க? உளருவாங்க. அதத்தான் முதல்வர் பண்ணிருக்காரு. அவருக்கு அப்ப இருக்கும்போது அவருக்கு இனிப்பா இருந்தது. இப்ப நாங்க அதிமுக பாஜக கூட கசப்பா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட கருத்து? நீங்க நேற்றைய முன்தினம் சி ஓட்டர்ஸ் மக்களிடம் கேட்ட கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. அது ஒரு சி ஓட்டர்ஸ் பெரும்பாலும் இதுவரை அவருடைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகள்ல சரியா இருக்கு. எக்ஸாக்டா இருந்தாலும் சரி, இல்ல நியர் டு ரியாலிட்டி அந்த மாதிரிதான் அவங்க. அதுல என்ன சொல்லி இருக்காங்க? இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு மக்கள்கிட்ட, தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு டெஃபினட்டா வெற்றி பெறும் அப்படின்னு 36% மக்களும், மோஸ்ட் லைக்லி டு வின் அப்படின்னு 17% மக்களும், மொத்தம் பாத்தீங்கன்னா 53% மக்கள் இப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். ஏன்னா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அந்த மாதிரியாக 24 மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் புரட்டி போடப்பட்டு இருக்கு. இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே பிடிச்சு. அதனால அவர் திருத்தணியில என்னவெல்லாமோ பேசியிருக்கார். அவர் சொன்னதுல he is not under his control. நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்துல அந்த வார்த்தை உபயோகப்படுத்தல. என்ன சொல்லி இருக்காரு அதுல பேசும்பொழுது, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எந்த ஷாவாக இருந்தாலும் சரி, எங்களை ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு. ஐயோ பாவம், உங்க தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷாதான். கே ஷா அன்னைக்கு கவர்னரா இருந்த கே ஷாதாயா உங்க தகப்பனார் ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார். அதனால இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தார்கள், திமுகங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு. அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் அதுல என்ன கேட்டிருக்காரு? தமிழக முதலமைச்சர் அமித்ஷா அவர்கள் நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாரா, பண்ணுவாரான்னு. நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தானே. நீட் யார் கொண்டு வந்தா? டிஎம்கே தான். 2010 பார்லிமெண்ட்ல அந்த நீட் மசோதாவை பைலட் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த். அவர் தான் பைலட் பண்ணார். சரி, பிஜேபி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்ப? 14. ஆனா ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்தது எப்ப? 13. ஆகவே சோனியா காந்தியும் கருணாநிதியுமா சேர்ந்து கொண்டு வந்த நீட்டை அதுக்கு சம்பந்தமே இல்லாத பிஜேபியும் அதிமுகவும் எப்படி ஐயா ரத்து பண்ண முடியும்? ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதை உறுதிப்படுத்தியது உச்ச நீதிமன்றம். கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்குமானால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட்ல சீராய்வு மனு போடுங்க, ரிவ்யூ பெட்டிஷன். தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் ஓபன் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆர் எனிபடி அப்போசிங் நீட். ஆகவே நீட் அமலில் இருப்பதற்கு பிஜேபி காரணம் இல்ல, அதிமுக காரணம் இல்ல, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு காரணம் இல்ல, நீங்க காரணம். கொண்டு வந்தது நீங்க. அதனால தன்னிலை புரியாமல் எப்படி காய்ச்சல் அதிகமா போனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஜன்னி. ஜன்னி கண்டா என்ன பண்ணுவாங்க? உளருவாங்க. அதத்தான் முதல்வர் பண்ணிட்டு